பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதர்களால் மனுஷிகளால் உயர்த்தப்படும் போது நிச்சயம் ஒரு நாள் சொல்லி காட்டுவார்கள், மற்றவர்களிடம் குத்தி காட்டுவார்கள். இது மனித இயல்பு. எப்படி? இது ஒரு மனித இயல்பு. மனிதர்களால் எப்படின்னா, மனிதர்களால் வரும் ஆசீர்வாதம் ஒரு நாள் நினைக்காது தேவ பிள்ளை. அது போல நிறைவுகளையும் கொண்டு வராது, ஒரு திருப்தியும் கொண்டு வராது. சில நேரங்களில் மனிதர்களால் மனுஷர்களால் கொடுக்கப்படுகிறது அவர்களாலே பிடுங்கப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தேவப்பிள்ளே, நீங்க மனுஷர்களால் மனுஷிகளால் நிராகரிக்கப்படலாம். உங்க ஆசீர்வாதத்தை அவர்கள் தடுக்கலாம். உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த உயர்வு, மதிப்பு, மரியாதை கிடைக்காமல் இருக்கலாம். நீங்க நினைக்கப்படாமல், எப்படி யாராலும் நினைக்கப்படாமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க தேவப்பிள்ளே. உங்க கண்ணீர் வீணாகாது. ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க ஆண்டவர் சமுதிரம் அடிச்சாலும் அது வீணாகாது. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் தேவப்பிள்ளே. தேவப்பிள்ளே, உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த உலக மனிதர்கள், மனுஷிகள் உங்களை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார்கள் தேவப்பிள்ளே. அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, எப்படி ஆண்டவர் வச்சுக்கோமா, இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது தடையாக எது வந்தாலும், மலை போல எது வந்தாலும், யார் வந்தாலும், அல்லையா, எந்த அதிகாரத்திலிருந்து வந்தாலும் காணாமல் போய்விடுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது சமாதானமாய், சந்தோஷம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படும் தேவப்பிள்ளை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தில் அல்லேலூயா என்ன உண்டு தேவப்பிள்ளை? வேதனை இருக்காது. அல்லேலூயா. மனுஷன் ஆசீர்வதிச்சா சில நேரம் வேதனை தான் 90% வரும். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சா வேதனையே இருக்காது. அல்லேலூயா. தேவ ஜனமே, கவனமாக இருங்க. நீங்க யாருடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்காதீங்க. ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதில் பிரச்சனை, ப்ராப்ளங்கள், போராட்டங்கள் இருக்காது, வேதனை இருக்காது, நெருக்கம் இருக்காது, அழுது புலம்பும் சூழ்நிலை இருக்காது, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற நிலை இருக்காது, மனவேதனை இருக்காது, குழப்பம் இருக்காது, அவமானம் இருக்காது, பிசாசின் போராட்டம் இருக்காது. தேவப்பிள்ளே, உங்களின் எல்லா வேதனைகளுக்கும் உங்களை நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை காப்பார் தேவப்பிள்ளை. ஒரு உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை சொல்றேன் பாத்துங்க. அவருக்கு பேரு யோபு. அல்லேலூயா. இந்த யோபு குறிச்சு ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோபு போல உண்மை உத்தமான இந்த உலகத்திலே, அந்த நாட்கள்ல உள்ள உலகத்திலேயே இல்லைங்கிறாரு. அவ்வளவு உத்தமான மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்கு 10 பிள்ளைகள், ஏகப்பட்ட கோடிகள் அடங்கிய சொத்து மதிப்பு பயங்கரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய வேலைக்காரங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல 10 பிள்ளைங்களும் செத்து போறாங்க. எல்லா வேலைக்காரங்களும், அந்த அண்டை நாட்டில் உள்ள அங்க உள்ள கூலிப்படையாளர்கள் வந்து வேலைக்காரர்கள், ஆடு மாடு எல்லாத்தையும் வேலைக்காரர்களை வெட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போறாங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஒரே நாள்ல இதுவும் சம்பவிக்குது. அடுத்த 2 நாள்ல என்ன சம்பவிக்குன்னா, எல்லாம் இழந்தாச்சு. சரீரம் முழுவதும் கட்டி கட்டியா கொப்பளம், நாற்றம். அந்த ஒவ்வொரு கொப்பளத்திலும் சரீரத்துல அழுகி புழுவாட்டு இருக்கிற மாதிரி நாற்றம், அந்த சொறி சரங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அழுது கட்டின பொண்டாட்டி எப்படி கூட வருகிற மனைவி சொல்றா, ஐயோ என் பக்கத்துல வராதிங்க, அந்த புழு நாற்றம், நீங்க ஆண்டவர் கடவுள் உண்மைன்னு போனீங்களே, இதுக்கு தண்டனை என் 10 பிள்ளைங்களை போச்சு, கோடிகள் மண்ணா போச்சு, நாசமா போச்சுன்னு சொல்லி அவ ஒரு சைஸ்ல அழுது புலம்பிட்டு இருக்கிறா. இவரால என்ன செய்ய முடியும்? நம்ம உலகத்துல ஒரு மனுஷன் இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? இவ்வளவு வேதனை மத்தியில் நமக்கு ஒரு உதவி செய்யாம நம்மள அழுதுட்டு இருக்க, கூட 2 அடி கொடுக்கணும்னு ஒவ்வொரு மனுஷன், உலக மனிதர்கள் அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு மனுஷனுக்கும் மனுஷனுக்கு ஆபத்து ரொம்ப இப்படி நினைப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யறதுமா, நம்ம ஜனங்களை எல்லாம் கடவுள் தான் எல்லாம் தராரு, கடவுள் தந்தாரு, ஆண்டவர் திருப்பி தருவாரு. உலகத்துல இருந்து கிடைச்சது ஆண்டவர் உலகத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறது, மீதி ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருன்னு சொல்லி அமைதியா இருந்தாரு. பாத்துருங்க தேவ ஜனமே, ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அடுத்த கொஞ்ச நாட்கள்ல, கொஞ்சம் வருஷங்கள்ல அதே மனைவி மூலியம் 10 பிள்ளைங்களையும், ஏகப்பட்ட இப்ப கோடிகள்லாம், இப்ப ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து அவர்கிட்ட இருந்துன்னா, இப்ப அவர்கிட்ட எப்படி இருக்குது? 200-300 கோடி ரூபாய் சொத்து அதிகமா 2வது ஆண்டவர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இழந்த எல்லாவற்றையும் இரட்டாந்தனியா திருப்பி கொடுக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. தேவப்பிள்ளை, அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. அவர் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அணுகினார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, நிலையான ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது.
பிள்ளை. அதனால இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் எப்போ நினைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். நமக்கு இந்த செய்தி கேட்டிருக்கிறார், உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நான் இவ்வளவு நாள் இப்படித்தானே இருக்கிறேன், இனி எப்படி ஆசீர்வாதம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்துல பாருங்க, ஒரு லாட்டரி சீட்டை எடுக்கிறாங்க, ஒரே நாள்ல 5 கோடி ரூபா வருது. இது உலகத்துல. ஆனா ஆண்டவர் உங்களுக்காண்டி ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் சஸ்பெண்டா அமைச்சிருக்கிற தேவ பிள்ளைகளே, எதை பற்றி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு உள்ளதை ஆண்டவர் தராம போக மாட்டாரு. நீங்க 100% நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போறது. கண்டிப்பா அவருக்கு ஆசீர்வாதத்துல அதுக்கு பிறகு வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, போராட்டம் இருக்காது. ஆனா உலக மனுஷிகள் ஆசீர்வாதத்தா எப்ப நம்மகிட்ட புடுங்கிட்டு போறாங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம நிலையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இனி என்ன செய்யணும்? தேவப்பிள்ளை, இனி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் வேதனை இல்லாமல் வாழ்வதற்காகவும் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வேதனை கூட்டாதவரே, உங்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த நேரம் நான் ஆண்டவரே ஆசீர்வாதம் அற்ற நிலையில் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் முன்னேறக்கூடாதபடிக்கு என் ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர்களை ஆண்டவரே அகற்றி போடுங்க. இயேசுப்பா, நானும் யாருடைய ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிங்க. என் ஆண்டவரே, என் உழைப்பையும் ஆண்டவரே என்னுடைய உழைப்பையும் ஏற்ற ஆசீர்வாதத்தை எனக்கு தாருங்கப்பா. என்னை உழைப்பையும் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என் சமாதானத்துக்கு, அந்த குழப்ப சந்தோஷம் உள்ள வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கைக்கு குழப்பத்தை உருவாக்குற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுங்க தகப்பனே. ஏசப்பா, நீங்க ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, பாதுகாருங்க. என் குடும்பம், சந்ததி, தலைமுறைகள், வேலை, வியாபாரம் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை இறக்க செய்யுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி வேதனையை அகற்றி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.